உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் வெங்கிரத்னம். சவுக்கு சங்கர் அவர்கள் விடுதலையாகி வெளில வந்திருக்கார். இந்த விடுதலைக்கு பின்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதை நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஆனால் வந்த உடனேயே திமுகவை போட்டு புழக்க ஆரம்பிச்சிட்டார். இதுதான் நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒன்று. ஏன்னா ஒருத்தன் அதிகாரத்தில் இருக்கான், பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருக்கான், ஆணவ போக்கோடு நடந்துக்கிறான், அவங்ககிட்ட பணபலம், ஆள் பலம், அடியாள் பலம் எல்லாமே இருக்குது. அதனால் அவங்கள எதிர்த்தே நாம் பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக இருந்தால் அவர்களுக்கு எதிராக உண்மையாக நிற்கக்கூடிய முதல் நபராக பத்திரிகையாளர்கள் தான் இருக்கணும். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பத்திரிகையாளர்கள் அப்படி இல்லை. சவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஒரு தனி நபர் தில்லா திமுகவை ஏற்றுக்கிட்டு இருந்தார். தொடர்ந்து அவர் மேலே 2 குண்டர் சட்டம் போடப்பட்டுச்சு, சிறைப்படுத்தப்பட்டாங்க, கை உடைக்கப்பட்டுச்சு. வெளியில் மறுபடியும் திமுகவுக்கு எதிரான தொடர் விமர்சனங்கள் ஆதாரபூர்வமாக, மறுபடியும் வழக்கு, கைது, சிறை, இது எல்லாத்தையும் மறுபடியும் அனுபவிச்சுட்டு இன்னைக்கு வெளியில் வந்த உடனேயே திமுகவை போட்டு புலந்திருக்காரு அப்படின்னா சல்யூட் யாசவுக்கு உண்மையிலேயே பாராட்டணும். நான் எதிர்பார்த்தேன், அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா சவுக்கு இந்த மாதிரி இஷ்டத்துக்கு மிரட்டி பார்க்கறது, உருட்டி பார்க்கறது, இதுக்கெல்லாம் ஆட்படக்கூடிய நபரா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை. அது நமக்கு நல்லாவே தெரியும். பார்வையாளர்களாகிய உங்களுக்கும் கூட நல்லாவே தெரியும். சவுக்கு அவர்கள் மேலே நமக்கும் சில மாற்று கருத்துகள் இருக்குது. ஆனால் எந்த இடத்துல எதிர்கருத்துகள் வைக்கணுமோ அந்த இடத்துல எதிர்கருத்துகள் வைப்போம். எந்த இடத்துல ஆதரிக்கணுமோ நிச்சயமாக அந்த இடத்துல நாம் ஆதரிப்போம். சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டு ஏன் வெளியில் வரல? பலரோட கேள்வி இதாக தான் இருந்தது. ஏன்னா ஜாமீனில் சில நிபந்தனைகள் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டிருந்தது. அதை காரணம் காட்டி சில டாக்குமெண்ட்ஸ்லாம் சிறைக்கு போய் சேரலை, ஜாமீன் உத்தரவோட நகல் வரலை அப்படின்னு பலதரப்பட்ட சின்ன சின்ன நொண்டி சாக்குகளெல்லாம் வச்சுக்கிட்டு சவுக்கு விடுதலை செய்யப்படாமல் இருந்தார். இப்போ நேற்று நீதியரசர் திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் அந்த ஜாமீன் உத்தரவையே மறுபடியும் திருத்தியிருக்கார். இந்த ஜாமீன் உத்தரவு அப்படிங்கிறது இணையத்தில் பதிவேற்றப்பட்ட உடனேயே சம்மந்தப்பட்ட நபரை விடுதலை செஞ்சிடணும், வெளியில் விட்டுறணும். அது இல்லாமல் இந்த ஜாமீன் வழங்கப்பட்ட நகல் வரும் வரை காத்திருக்கக்கூடாது அப்படின்னு திருத்தியிருக்கார். சவுக்கு சங்கர் வெளியே வந்துட்டார். நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னா சவுக்கு வெளியில் வந்த உடனேயே பேட்டி கொடுப்பாரு. அதனால சவுக்கு வந்துட்டார் அப்படிங்கிறது தெரியும். ஒரு பரபரப்பு அரசியல் களம், யூடியூப் தளம் அப்படிங்கிறதுல இருக்கும். இந்த முறை அது இல்லாததால் சவுக்கு வெளில வந்தாரா அப்படின்னு பல பேருக்கு தெரியல. வந்துட்டார். வந்த உடனேயே சவுக்கு சில ஹிண்ட்ஸ் அப்படிங்கிறதையும் கொடுத்தாரு. அவரோட எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்காரு, ட்விட்டர் பக்கத்தில். நீதியரசர் திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களோட புகைப்படத்தை போட்டு, ஆளும் கட்சி தனக்கு எதிராக எவனுமே பேசக்கூடாதுன்னு நினைக்குது, பத்திரிகையாளர்கள் எல்லாமே வெண்சாமரம் வீசணும்னு மட்டும்தான் நினைக்குது, எதிர்த்து பேசக்கூடிய யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பாசிச மனப்பான்மையோட காட்டாட்சி நடத்துகிறார் ஸ்டாலின் அப்படின்னு ரொம்ப தெளிவாக தன்னோட பக்கத்தில் பதிவு பண்ணியிருந்தாரு. நீதிமன்றங்கள் இல்லை, திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் மாதிரியான நீதி அரசர்கள் இல்லை அப்படின்னா இந்த நாட்டில் பேச்சுரிமை அப்படிங்கிறதே பறிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்கார். அப்போ என்ன சொல்லியிருக்கார் சவுக்கு அப்படின்னா, நான் வெளியில் வந்துட்டேன், என்னை நீங்கள் உள்ளேயே கொண்டிருக்கணும்டா, மறுபடியும் அந்த தப்பை பண்ணுறீங்க, உங்களை விடமாட்டேன் அப்படிங்கிறத தான் சொல்லாமல் சொல்லியிருக்கார். சரி, இப்போ சவுக்கு வெளியில் வந்துட்டார். சவுக்கு எடுக்க போகும் அஸ்திரம் என்ன? திமுக எதிர்ப்பு அஸ்திரம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் சவுக்கு உள்ளே இருந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இப்போ ஒரு பிடி வாரண்ட், பழனிச்செட்டிப்பட்டி காவல் நிலையம் கைது செய்யறதுக்கு முன்னாடியே சென்னை காவல் நிலையம் போய் கைது செய்யுது, சட்டத்திற்கு அப்பாற்பட்டு. ஆனால் நேற்று ஆர்கே நகர் காவல் நிலையத்தில் ஒரு நபர் புகார் கொடுக்க போயிருக்காரு. புளியந்தோப்பு பகுதியை சேர்ந்த ராஜன் அப்படின்னு ஒருத்தர். அவரை 2 நபர்கள் தாக்கியிருக்காங்க. அவங்க மேலே புகார் கொடுக்கணும்னு போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காரு. புகாரை வாங்கலை. அதனால் காவல் நிலைய வாசலில் பெட்ரோலை ஊற்றி தீக்குளிச்சிட்டான் மனுஷன். 90% தீக்காயங்கள். இப்போ இந்த நிமிடம் உயிரோட இருக்காரான்னு தெரியல. ஆனால் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற சூழலில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தீக்காயங்கள் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு 60% தாண்டினாலே உயிர் பிழைக்கிறதுக்கான சாத்தியம் இல்லை. இவருக்கு 90% தீக்காயம் அப்படிங்கிறப்ப மரணிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது தான் கூடுதல். இருந்தாலும் அவர் நலம் பெற நாம் பிரார்த்தனை செய்வோம். இப்படி புகாரையே எடுக்காத காவல்துறையினர் தொடர்ந்து சவுக்கு சங்கர் மேலே மட்டும் வழக்குகளை தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே இருக்காங்க. இது திரு கமிஷனர், சிட்டி கமிஷனர், சென்னை மாநகர கமிஷனர் அவர்கள் தான் பழிவாங்கும் போக்கா செய்கிறாரு அப்படிங்கிறதையும் தன்னோட எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்காரு. இதில் முத்தாய்ப்பா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா,
பத்திரிகையாளர் திரு வாராகி அவர்களுக்காக ஆதரவாக பேசுனதுக்காக தான் சவுக்கு சங்கர் மேலே மறுபடியும் வழக்கு போடப்பட்டுச்சு. ஆனால் இன்னைக்கு பத்திரிகையாளர் வாராகிக்கும் பெயில் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஆனால் இது மாதிரி திமுக அரசை எதிர்த்து பேசக்கூடிய சவுக்கு மீடியா, ரெட்பிக்ஸ், ஃபெலிக்ஸ், வாராகி இவர்கள் மேலெல்லாம் தொடர்ச்சியாக வழக்கு மேலே வழக்கு போட்டு அந்த நிறுவனங்களை முடக்கி நிறுவனங்களோட சொத்துக்களை பறிமுதல் செய்து அவர்களை முடக்கக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறத தீவிரமாக திமுக செய்து அப்படிங்கிறதையும் தன்னோட வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்காரு. இப்போ சவுக்கு பேச வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, யார் அந்த சார்? அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம். ஞானசேகரன் என்னோட தம்பி அப்படின்னு சபாநாயகர் அப்பாவு பேசின வீடியோக்கள் இருக்கு. நான் அதை உங்களுக்கு ஒளிபரப்பி காட்டுறேன். இவர் குற்றவாளி, ஒரு ரேபிஸ்ட என்னோட தம்பின்னு ஒரு சபாநாயகர் சொல்றான்னா எவ்வளவு கீழ்த்தரமான மனிதர்கள் இவங்க அப்படிங்கிறதையும் நீங்க பார்த்துக்கலாம். இந்த விஷயத்துல யார் அந்த சார் அப்படிங்கிறத சவுக்கு கையில் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதோட, அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தொடர்பான லீலைகள் கடந்த வீடியோலயே நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த விவகாரம் தொடர்பான முழு தரவுகளையும் சவுக்கு அவர்கள் நினைத்தா எடுக்க முடியும். திமுகவை கழுவில் ஏற்றத்திற்கு தேவையான அத்தனை நடவடிக்கைகளையும் சவுக்கு எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பாக இருக்கு. ஏன்னா இந்த பொங்கல் பரிசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தினது, போனது வந்தது எல்லாமே இடையில தான் நடந்தது. திமுக ஆட்சியில் அசிங்கத்துக்கும் அவலத்துக்குமா பஞ்சம்? தினம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணவுமா தமிழ்நாடு சிக்கி சீரழிஞ்சிக்கிட்டு தானே இருக்கு. தினம் கொலைகள் நடக்குதுல்ல. ரோட்டோரத்தில் ஒருத்தன் சித்தப்பனை போட்டு வெட்டுறதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பெண் காவலர்கிட்ட சங்கிலியை எடுத்துகிட்டு போகிறான். பெண் காவலர் பாவம் அந்த அம்மா புடவை கட்டியிருக்காங்க, காக்கி புடவை. அநேகமாக கர்ப்பிணி பெண் காவலர்களுக்கு தான் புடவை கட்ட அனுமதிக்கப்படும். அந்த சகோதரி கர்ப்பிணியாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டியூட்டி முடிச்சுட்டு ரோட்டில் நடந்து போகிறாங்க. அவங்ககிட்டயே சங்கிலியாக எடுத்துகிட்டு போகிறானுங்க. அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு இருக்குது. இங்கெல்லாம் நடவடிக்கை எடுக்காமல் நாங்கள் நேராக சவுக்கு மேலேயும் ஃபெலிக்ஸ் மேலேயும் வாராகி மேலேயும் எதிர்கருத்து பேசக்கூடியவர்கள் மேலேயும் மட்டும்தான் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை சவுக்கு முதன்மையாக கையில் எடுக்கணும். திமுகவை மொத்தமாக தோலுரிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாக இருக்குது. சவுக்கு அதை செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோட வெல்கம் பேக் சவுக்கு அப்படின்னு அவரை நாம் வருக வருக அப்படின்னு வரவேற்கிறோம். எதனால் நாம் சவுக்கு வரவேற்கிறோம்? சவுக்கு மேலே நமக்கு மாற்று கருத்து இருக்கா இல்லையா அப்படின்னா நிறைய விஷயங்கள்ல இருக்குது. தமிழீழ விடுதலை போராட்டம் தொடர்பான சவுக்கு அவர்களோட பேட்டியிலலாம் எனக்கு மாற்று கருத்து அப்படிங்கிறது நிறையா இருக்குது. அது மாதிரி சவுக்கு அவர்கள் இந்த பெண் காவலர்கள் குறித்து பேசுனது அப்படிங்கிறது தவறு. அது அப்படி பேசியிருக்கக்கூடாது, வேற தோணியில் பேசியிருந்திருக்கலாம். குறிப்பிட்ட ஒரு அதிகாரியை பேசுகிறோம் அப்படிங்கிறதுக்கு பெண் காவலர்களை இழுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆதாரம் இருந்தால் நேராக அவர் மேலேயே குற்றம் சாட்டி பேசியிருந்திருக்கலாம். அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு மாற்று கருத்து இருக்குது. எல்லா நேரத்திலும் சவுக்குக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தால் நான் சவுக்கோட ஆளாயிடுவேன். அதனால் சவுக்கு சரியாக செய்ய வேண்டிய விஷயங்களில் நாம் அவருக்கு பின்னால் துணையாக நிற்கணும், அவருக்கு ஆதரவு தெரிவிக்கணும். திமுகவோட ஆட்சி அவலங்களை இங்கே யாருமே பேசலை, சவுக்கு மட்டும்தான் பேசுகிறார். அப்படிங்கும்போது சவுக்குக்கு துணை நிற்க வேண்டியது ஒரு சக அரசியல் விமர்சகனா என்னோட கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்.